சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சார் நம்ம டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்துங்க போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாம் என்னன்றத பார்த்து ஒரு அப்டேட்டுங்க. ஓகே சார். ஃபுல்லா கவர்மெண்ட் செக்டரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சார். ஆமாங்க. அதுவும் இல்லாம இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஆர்பிஐ இது. அந்த டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூல எந்த ஃபண்ட் நமக்கு சூட்டபிளா இருக்கும்? இது ஒரு கம்பேரிசன்ங்க. ஓகே சார். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன டெபாசிட் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா இது வந்து பேங்க்ஸ்லயும் இருக்குங்க. கேர்ள் சைல்டு இருந்தா சுகன்யா சம்ருதி யோஜனா போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.2. ஓகே சார். ஓகே சார். ஓகே. மேக்ஸிமம் உங்களுக்கு 1.5 lakhs per annum. இதுல உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் ஓல்ட் ரெஜிமே இருந்துச்சுன்னா 80C டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. இது சீனியர் சிட்டிசனா இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்க. 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே சார். அதுல மேக்ஸிமம் லிமிட் ஆன 30 lakhs. ஓகே சார். 5 year 10 year கம்பல்சரி. மினிமம் ஏஜ் வந்து 60 years இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுங்க, பிபிஎஃப் 7.1 இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி இருப்பாங்க இல்லைங்களா? அது ஒரு கம்பாரிசன் நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்க. அப்போ 7.1 உங்களுக்கு கிடைக்குது. இங்கேயும் 80C பெனிஃபிட். இப்போ ஃபியூச்சர்ல வந்து அந்த ஓல்ட் ரெஜிமே டாக்ஸ் கண்டினியூ ஆகுமா இல்லையான்றதே டவுட்ஃபுல் தாங்க. கரெக்ட் சார். ஆமா. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிசான் விகாஸ் பத்ர, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 7.5. அதுக்கப்புறம் 5 year நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டுங்க, அதுக்கு ஒரு 7.7. ஓகே சார். டைம் டெபாசிட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு 6.9ல இருந்து 7.5 தான். இதுல கூட 5 year 10 year நீங்க போனீங்கன்னா தான் அந்த டெபாசிட்ல உங்களுக்கு 80C எலிஜிபிலிட்டிங்க. இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த டாக்ஸ் அந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சரிங்க சார். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம் இது கொஞ்சம் ஃபேமஸ்ங்க. ஆமா, அதுல வந்து 7.4 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ஒருத்தரா பண்ணாங்கன்னா 9 lakhs அவருக்கு மேக்ஸிமம் பண்ணலாம். ஜாயிண்டா பண்றாங்கன்னா 15 lakhs மேக்ஸிமம் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. இதுவும் 5 year 10 year மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஆர்டி போடுறதுங்க 6.7%. ஓகே சார். சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுக்கு 4%. ஓகே சார். ஓகே. ஸோ இங்கேயே நீங்க ஹையஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாவே சீனியர் சிட்டிசனுக்கு தான் வருது, அது 8.2. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் சைல்டோட பெனிஃபிட்டுக்கு 8.2ங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பேங்க் சைட்ல போனீங்கன்னா டாப் 5ல எது ஹையஸ்ட் நல்ல பேங்க் எஃப்டி கொடுக்குறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 year 2 year 3 year 5 year 10 yearல டிஃபர் ஆகும். அதுல பந்தன் பேங்க் 8.05 இதான் ஹையஸ்ட்ங்க இப்போ. ஓகே சார். 1 year இதுல. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 7.75ங்க. ஓகே சார். ஆர்பிஎல் 7.5, கர்நாடகா பேங்க் 7.35, எஸ் பேங்க் 7.25. ஓகே சார். அதே 1 yearக்கு பதிலா 2 year நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கம்மி தான் ஆகுது. ஆக்சுவலா ஆர்பிஎல் 8 கொடுக்குறாங்க. கரெக்ட் சார். ஆமா. அதே நீங்க வந்து 3 year போனீங்கன்னா இன்னும் கம்மியா தான் ஆகுது. டிசிபி பேங்க் தான் அதிகங்க, 7.55. ஓகே சார். ஓகே. 5 year 10 year போனாலும் 7.4. இது நோட் பண்ணீங்களா? அதாவது 1 year கம்மி 10 yearக்கு நீங்க வச்சீங்கன்னாவே பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க. கரெக்ட் சார். போக போக கம்மி ஆயிட்டே வருது. இன்னொன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அது கிளாரிட்டி வரும். அடுத்தது நீங்க வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா அந்த பேங்க் எஃப்டில என்ன வரும்ன்றத பாருங்க. ஓகே சார். அதுல 1 year வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 8.55. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? ஏன்னா நார்மல் எஃப்டிக்கு 8.05ங்க. கரெக்ட் சார். ஆமா. ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க. 1/2% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அது பந்தன் பேங்க்ல தான் 8.55 அதிகங்க. ஓகே சார். அடுத்தது 1 year 10 yearல இண்டஸ்இண்ட் பேங்க் 8.25, ஆர்பிஎல் பேங்க் 8, கர்நாடகா பேங்க் 7.85, எஸ் பேங்க் 7.75. அதே 2 year 3 year 10 yearல பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவலா கம்மி ஆயிட்டே வருங்க. அப்போ இதுல சீனியர் சிட்டிசனா இருந்தா ஹையஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 1 year 10 year தான் 8.55. ஓகே சார். ஓகே. நார்மல் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தன் பேங்க் தான், அதுவும் ஹையஸ்ட் 8.05. கரெக்ட் சார். ஓகேங்களா? பேங்க் சைடுல. கரெக்ட் சார். இது எதனால அவங்க 10 year இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு கம்மி ஆகுதுன்றது நான் உங்களுக்கு கேட்டேன் இல்லைங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்க. ஓஹோ, புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் என்னன்னா, பேங்க் ரெப்போ ரேட் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, ரேட் கட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியாது இல்லைங்களா? அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஃபியூச்சர்ல வந்து எப்படி ரிஸ்க் அந்த ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் போகுன்றது தெரியாது. அப்ப லாங் டென்யூர்ல உங்களுக்கு லாக்இன் பண்ணி கொடுக்கறத வந்து 1 yearக்குன்னா கொஞ்சம் ஹையா கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிபெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல போகும்போது ஃபியூச்சர்ல ஆர்பிஐ கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதனால அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து நம்ம எதுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைனும் பண்றோம்னா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு எஃப்டி ரேட்ல ஹையா இருக்குதுன்றது கூட ரினியூவல் பண்றப்போ என்ன எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதான் அப்ளிகபிள்.
புரியுது சார். ஓகே. அப்போ கம்மியாச்சுன்னா அந்த ரிஸ்க் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்க. அதுக்கு அடுத்த சார்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சும்மா நம்ம 2, 3 டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபெமிலியர் ஆயிடுங்க. அதுக்காக தான் திரும்ப இதை ஷேர் பண்ணது. இந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டிங். இதுதான் நம்ம இப்ப பேசுனதுங்க. ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லைங்களா ஒரு பீரியட் ஆஃப் டென்யூர்ல வந்து. அப்போ ஓகே. 98, 99ல பாருங்க 8.2 இருந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆமா சார். ஆமா. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 2006 பீரியட்ல 7.8, கரெக்ட் சார். 2011 பீரியட்ல 7.6, 7.60 ஆமா சார். அப்புறம் உங்களுக்கு 2016ல 7 ஆயிடுச்சுங்க. கரெக்ட் சார். அதுக்கப்புறம் 2022, 23, 24 இப்போ கரண்ட் ப்ரிவைலிங் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் 6.5. கரெக்ட் சார். அப்போ இததான் அந்த வந்து லாங் டென்யூர்ல வந்து எஃப்டி ரேட் கொஞ்சம் அதிகமா கொடுக்காததுக்கு ரீசனுங்க. ஓகே சார். ஓகே. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கம்மியாக போறதுக்கு இன்னும் கம்மியாக போறதுக்கு சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஏன்னா இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைமே பாத்தீங்கன்னா நீங்க இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கல நம்ம இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்க சார். அதுக்கு அடுத்த சார்ட்ல தான் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்கனாலும் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க முடியும் பாண்ட்ஸ்லங்க. கரெக்ட் சார். ஆமா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது சார். ஏற்கனவே சொன்னதுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா எக்ஸிஸ்டிங் பாண்ட் பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதுலயும் அட்வான்டேஜ் எடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகே சார். அதுல எது சூட்டபிள் எனக்கு வந்து எந்த டென்யூர் பாண்ட் எடுக்கணும்ன்றதெல்லாம் ஐடியா இல்லாதவங்க ஜஸ்ட் நம்ம ஒரு ஷேர் பண்ணிருக்கோம். டைனமிக் பாண்ட் ஃபண்ட் வந்து சூட்டபிள்ங்க. அதுல உங்களுக்கு வந்து வேரியஸ் ஃபண்ட் டைனமிக் பாண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்குன்றது ஒரு ரிட்டர்ன்ஸ் இது வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுங்க. அதுல பாருங்க பந்தன் டைனமிக் பாண்ட் 1 இயர் 10.9 கொடுத்துருக்குங்க. டிஎஸ்பி 10.5, 361 டைனமிக் பாண்ட் 10, கொட்டாக் வந்து 9.9, குவாண்டம் வந்து 9.8, நிப்பான் வந்து 9.4. இருக்கிறதுலே கம்மியான பிஜிஎம் இந்தியா டைனமிக் பாண்ட் எடுத்தீங்கன்னா கூட 9.3. இது வந்து எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா இது மச் பெட்டர் தான் அந்த நம்ம போஸ்ட் ஆஃபீஸா கம்பேர் பண்றதா இருக்கட்டும் இல்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் இது கம்பேர் பண்றீங்கன்னா கூட சீனியர் சிட்டிசன் கூட நம்ம பீட் பண்றோம் இதுல ஈஸியா. ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.